இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை உணவை அடிப்படையாக கொண்டு இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வாழுறதுக்காக சாப்பிட்றவங்க, இன்னொன்று சாப்பிட்றதுக்காக வாழுறவங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் சாப்பிடாமல் உயிர் வாழ முடியாது. சமீப காலமாக நிறைய பேர் புது புது வெளிநாட்டு உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் அதில் சில உணவுகள் சரியான முறையில் தயாரிக்கப்படாமல் இருந்தால் நம்ம உயிர் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஆபத்தான உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆப்பிரிக்கன் புல்ஃப்ராக். இதை கேட்கும் போதே தவளையெல்லாம் ஒரு உணவான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் ஆப்பிரிக்கன் புல்ஃப்ராக் நமீபியா நாட்டு மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய உணவாக இருந்து வருது. இன்னும் சொல்லப்போனால் ஆப்பிரிக்கன் புல்ஃப்ராக் வகை தவளையால் தயாரிக்கப்படுற உணவுகள் தான் நமீபியா நாட்டோட சிறந்த உணவாக கருதப்படுது. நம்ம நாட்டில் எப்படி கோழி மாமிசத்தை பலவிதமாக சமைச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி நமீபியாவில் ஆப்பிரிக்கன் புல்ஃப்ராகை சாப்பிட்றாங்க. முழுமையாக வளர்ச்சி அடைஞ்ச இந்த தவளையை சரியான முறையில் சுத்தம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டா அதால் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் வளர்ச்சி அடையாத தவளையோட உடலில் பலவிதமான நோய் கிருமிகள் இருக்கும். ஒருவேளை அந்த சின்ன தவளைகளை சாப்பிட்டாலோ இல்லைனா பெரிய தவளையை சரியாக சுத்தம் செய்யாமல் சாப்பிட்டாலோ பலவிதமான நோய்கள் மனிதர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில நேரங்களில் இந்த தவளையோட உடலில் ஒரு விதமான விஷம் இருக்கும். அந்த விஷம் உடனடியாக நம்ம சிறுநீரகத்தை தாக்கி செயலிழக்க வைக்கும். இந்த காரணங்களால தான் ஆப்பிரிக்கன் புல்ஃப்ராக் ஆபத்தான உணவாக கருதப்படுது. கசாவா. மரவள்ளி கிழங்கோட ஆங்கில பெயர் தான் கசாவா. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மரவள்ளி கிழங்கு ஒரு சாதாரண உணவுப் பொருள் தான். ஆனால் மற்ற சில நாடுகளில் மரவள்ளி கிழங்கு ரொம்ப ஆபத்தான உணவாக கருதப்படுது. நம்ம ஊர்லெல்லாம் மரவள்ளி கிழங்கை சாதாரண கிழங்காக தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அமெரிக்கா மாதிரியான சில நாடுகளில் பயிர் செய்யக்கூடிய மரவள்ளி கிழங்கு நம்ம ஊரில் உள்ள மரவள்ளி கிழங்குல இருந்து வேறுபட்டதாக இருக்கும். அவங்க இந்த கிழங்கை பிரெட், கேக் அப்படின்னு பல விதங்களில் பயன்படுத்தினாலும் பச்சையாக மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த வகை மரவள்ளி கிழங்குல ஹைட்ரோஜீனிக் குளுக்கோஸ் அப்படிங்கிற சர்க்கரை பொருள் இருக்கும். அதை பச்சையாக சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் உள்ள அமிலத்தோடு சேர்ந்து வினைபுரிஞ்சு ஹைட்ரஜன் சைனைடுங்கிற விஷத்தை உருவாக்கும். இது மற்ற சில சைனைடு அளவுக்கு அதிக வீரியமானது கிடையாது. ஆனாலும் முறையாக சிகிச்சை எடுக்காமல் விட்டால் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த காரணத்தால் மரவள்ளி கிழங்கை சமைக்காமல் சாப்பிட்டு அமெரிக்காவில் மட்டும் ஆண்டுக்கு 100ல் இருந்து 200 பேர் உயிரிழக்கிறாங்க. ஆனால் இந்த கிழங்குகளை வேக வச்சோ இல்லைனா வேறு விதத்தில் சமைச்சோ சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது. பொதுவாக நம்ம நாட்டில் பயிரிடப்படுற மரவள்ளி கிழங்குல எந்த மோசமான வேதிப்பொருளும் இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்கது. காசு மார்சு. உலகத்தோட ரொம்ப ஆபத்தான சீஸ் வகையாக கருதப்படுற காசு மார்சு இத்தாலியோட பல உணவுகளில் ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தப்படுது. காசு மார்சு சீஸ் இத்தாலியில் உள்ள சர்டீனியா தீவில் தான் அதிகமாக தயாரிக்கப்படுது. காசு மார்சு சீஸோட தயாரிப்பு முறை ஆட்டுப்பாலை கறக்கிறதுல இருந்து தொடங்குது. கறந்த ஆட்டுப்பாலை மற்ற சீஸ் வகைகளை தயாரிக்கிற மாதிரியே கொதிக்க வச்சு அதில் சில வேலைகளை செஞ்சு கடைசியாக குறிப்பிட்ட காலத்துக்கு சேமித்து வைக்கிறாங்க. பொதுவாக மற்ற சீஸ் தயாரிப்பில் சீஸை சேமிப்பு அறைகளில் வைக்கிறதுக்கு முன்னாடி சில தீங்கு இல்லாத பாக்டீரியாக்களை அதில் சேர்ப்பாங்க. ஆனால் காசு மார்சு சீஸில் பாக்டீரியாவுக்கு பதிலாக பெரிய பெரிய புழுக்கள் தான் இருக்கும். இந்த புழுக்கள் தான் காசு மார்சு சீஸ் தயாரிப்பில் முக்கிய மூலப்பொருளாக கருதப்படுது. காசு மார்சு சீஸை அதில் உள்ள புழுக்களோட தான் பயன்படுத்துவாங்க. சொல்லப்போனால் காசு மார்சு சீஸில் உள்ள புழுக்கள் உயிரோடு இருந்தால் தான் அது நல்ல சீஸாக கருதப்படுது. ஒருவேளை புழுக்கள் இறந்து போயிருந்தால் அது கெட்டுப்போன சீஸாக கருதப்படுது. சில நேரங்களில் காசு மார்சு சீஸில் உள்ள புழுக்கள் நம்ம வயிற்றில் ஜீரணமாகாமல் உணவு பையிலேயே தங்கி பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த புழுக்கள் நம்மளோட ஜீரண உறுப்புகளை பலமாக சேதப்படுத்தி உயிரிழப்பை கூட ஏற்படுத்தும். அதனால சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இத்தாலி உணவு பாதுகாப்பு அமைப்பு காசு மார்சு சீஸை தடை செஞ்சுருக்காங்க. ஆனாலும் சிலர் காசு மார்சு சீஸை இல்லீகலாக தயாரித்து பிளாக் மார்க்கெட்டில் விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பிளட் கிளாம்ஸ். பிளட் கிளாம்ஸ் அப்படிங்கிறது சிப்பி இனத்தை சேர்ந்த உயிரினம். இதோட உடலில் ரத்தம் மாதிரியான சிவப்பு நிற திரவம் இருக்கும். அதனால தான் இந்த சிப்பி பிளட் கிளாம் அல்லது ரத்த சிப்பின்னு அழைக்கப்படுது. இந்த இரத்த சிப்பிகள் ஆசிய கண்டத்துக்கு பக்கத்தில் உள்ள பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் தான் அதிகமாக காணப்படுது. குறிப்பாக சீனாவில் அதிக அளவுலையும் வேறு சில நாடுகளில் குறைந்த அளவுலையும் பயன்படுத்தப்படுற பிரபலமான உணவான இரத்த சிப்பி ரொம்ப ஆபத்தான உணவு. இரத்த சிப்பியை 1988ஆம் ஆண்டில் இருந்து சீனாவோட ஷாங்காய் நகரில் விற்பனை செய்ய தடை விதிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் 1988ஆம் ஆண்டு மட்டும் ஷாங்காயில் இருந்த மக்களில் சுமார் 3 லட்சம் பேர் இரத்த சிப்பியை சாப்பிட்டதால் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க.
அதில் 31 பேர் இறந்தும் போயிருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த சிப்பியில் பலவிதமான நோய் பரப்பும் கிருமிகள் இருக்கும். இந்த கிருமிகள் இரத்த சிப்பியை முழுமையாக வேக வச்சா அழிஞ்சிரும். ஆனால் இரத்த சிப்பியால் தயாரிக்கப்படுற பெரும்பாலான உணவுகள் பாதி கூட வேக வைக்கப்படாமல் லேசாக சூடு மட்டும் பண்ணி தான் தயாரிக்கப்படுது. ஹாக்கார்ன் ஐஸ்லாந்தோட ரொம்ப பிரபலமான உணவு தான் ஹாக்கார்ன். இந்த உணவு சுறா மாமிசத்தை பதப்படுத்தி தயாரிக்கப்படுது. இந்த உணவை வைக்கிங் காலத்திலேயே ஐஸ்லாந்தில் வாழ்ந்த மக்கள் அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க. இந்த உணவை அந்த கால மக்கள் அதிக நாட்களுக்கு பயன்படுத்தணுங்கிறதுக்காக லேசாக நெருப்பில் வாட்டி கெட்டு போகாத மாதிரி பதப்படுத்தி பயன்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போவும் செய்கிறாங்க. இவங்க பெரும்பாலும் கிரீன்லாந்து சுறாவை தான் ஹாக்கார்ன் உணவு தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. இந்த சுறாவோட உடம்பு முழுக்க யூரியாவும் ட்ரைமெத்திலமைன் ஆக்சைடு அப்படிங்கிற விஷத்தன்மையுள்ள வேதிப்பொருளும் அதிக அளவில் இருக்கும். இந்த வேதிப்பொருட்களோட அளவை பொறுத்து சுறா மாமிசம் மனித உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்து மரணத்தை கூட ஏற்படுத்தும். சுறா மாமிசத்தை சரியான முறையில் பதப்படுத்தினா அந்த வேதிப்பொருட்கள் ஆவியாகி போயிடும். அதுக்கப்புறமா அந்த மாமிசத்தை சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை மாமிசத்தை சரியாக பதப்படுத்தாமல் சாப்பிட்டா அந்த மாமிசத்தில் உள்ள வேதிப்பொருள் குறைந்தபட்சமாக ஜீரண கோளாறு, அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகளையும் அதிகபட்சமாக மரணத்தையும் ஏற்படுத்தும். லைவ் ஆக்டோபஸ் பொதுவாக எந்த மாமிசமாக இருந்தாலும் அதை நல்லா வேக வச்சு சாப்பிட்றது தான் நல்லது. ஆனால் சில நாடுகளில் மாமிசத்தை முழுசாக வேக வைக்காமல் அரை வேக்காட்டிலேயே சாப்பிட்றாங்க. இது கூட பரவாயில்லை. கொரியா, ஜப்பான் மாதிரியான சில நாடுகளில் ஆக்டோபஸை உயிரோடு எடுத்து சில வகையான சாஸில் தொட்டு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரியான உணவு அந்த நாடுகளில் ரொம்ப பிரபலம். ஆக்டோபஸை நம்ம துண்டு துண்டாக வெட்டினாலே அந்த பாகங்கள் அதிக நேரத்துக்கு உயிர் போட இருக்கும். ஆனால் இவங்க ஆக்டோபஸை அப்படியே உயிரோட சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிடும்போது ஆக்டோபஸ் உணவு குழாயில் சிக்கி மூச்சு குழாயை நசுக்கி மூச்சு விட முடியாமல் அதை சாப்பிட்ட மனிதர் இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. 2010ஆம் ஆண்டு ஆக்டோபஸை உயிரோட சாப்பிட்ட தென்கொரியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி ஆக்டோபஸ் தொண்டையில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கு ஆக்டோபஸை வாங்கி கொடுத்த அவங்க நண்பரை உள்ளூர் நீதிமன்றம் கொலை குற்றவாளியாக அறிவித்து தண்டனை வழங்கி இருக்கு. அதனால ஆக்டோபஸை உயிரோட சாப்பிட்றது மட்டும் இல்லை, வேற யாருக்காவது வாங்கி கொடுக்கறதும் ஆபத்தான செயல்தான். மங்கி பிரெயின்ஸ் ஆடு, மாடு, கோழி போன்ற மாமிச உயிரினங்களோட மூளையை பெரும்பாலான மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு சில நாடுகளில் குரங்கோட மூளையை கூட பலவிதமாக சமைச்சு சாப்பிட்றாங்க. வெறி நாய் கடிச்சா மனிதர்களுக்கும் வெறி பிடிக்கும்னு சொல்கிற மாதிரி குரங்கோட மூளையை சாப்பிட்டா அதை சாப்பிட்ட மனிதன் குரங்கு மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கருத்துப்படி குரங்கோட மூளையில் உள்ள மூளை திசுக்கள் மனிதர்களுக்கு பல பிரச்சனைகளை தரும். குறிப்பாக இந்த திசுக்கள் மனிதர்களோட மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் சீனா மாதிரியான சில நாடுகளில் குரங்கு மூளையை அதிகமான மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. சீன வரலாற்றில் கூட குரங்கு மூளையை சாப்பிட்றத பற்றி சில குறிப்புகள் இருக்குது. அதன்படி சிங் டைனாஸ்டிக் காலத்தில் அரச குடும்பத்தில் நடக்கிற முக்கியமான விருந்துகளில் குரங்கு மூளை மற்றும் குரங்கோட இதயம் முக்கியமான உணவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுலேயும் இந்த மூளையையும் இதயத்தையும் சமைக்காமல் குரங்கோட உடலில் இருந்து எடுத்து அப்படியே சாப்பிட்ருக்காங்க. அக்கி ஃப்ரூட் கிழக்கு ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட அக்கி பழத்தை 1778 இருந்து ஜமைக்காவில் பயிரிட தொடங்கி இருக்காங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஜமைக்காவில் பிரபலமான பழமாக இருக்க அக்கி பழம் தான் ஜமைக்காவோட தேசிய பழம் மற்றும் தேசிய உணவோட முக்கிய மூலப்பொருள். அக்கி அண்ட் சால்ட் ஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த உணவு அக்கி பழம் மற்றும் கோட் மீனை வேக வச்சு உருவாக்கப்படுது. இது ஜமைக்காவில் மட்டும் இல்லாமல் உலகத்தோட பல நாடுகளில் பிரபலமான உணவாக இருந்து வருது. இந்த உணவை சரியான முறையில் தயாரித்து சரியான முறையில் சாப்பிட்டா இதால் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் தயாரிப்பு முறையில் ஏதாவது குளறுபடி நடந்தாலோ இல்லைனா குறிப்பிட்ட சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்டாலோ அக்கி பழம் ஜமைக்கன் வாமிட்டிங் சிக்னஸ் அப்படிங்கிற உடல்நல குறைபாட்டை ஏற்படுத்தும். இந்த குறைபாடு முதல்ல சாதாரண வாந்தியை ஏற்படுத்தி படிப்படியாக சுயநினைவை குறைச்சி கோமா நிலைக்கு கொண்டு போகும். ஒருவேளை நேரம் சரியில்லாமல் இருந்தால் மரணமும் ஏற்படும். இதுக்கு அக்கி பழத்தில் இருக்கக்கூடிய ஹைப்போகிளிசின் அப்படிங்கிற விஷத்தன்மையுள்ள வேதிப்பொருள் தான் காரணம். இந்த விஷம் அக்கியோட மேல் தோல் மற்றும் விதையில இருக்கும். அக்கி பழம் இயற்கையாக பழுத்த பிறகு தோலையும் விதையையும் அகற்றுனா ஹைப்போகிளிசினை முழுமையாக அகற்றலாம், இல்லைன்னா அது முடியாது. ரம்பூட்டான் தென்கிழக்கு ஆசியாவை தாயகமாக கொண்ட ஒரு பழம் தான் ரம்பூட்டான்.
இந்த பழம் சுமார் 80 அடி உயரம் வளரக்கூடிய பெரிய மரத்தில் தான் கிடைக்கும். இந்த பழமரம் வெப்பமண்டல பகுதிகளில் தான் வளரும். இப்போ இருக்க நிலவரப்படி ரம்பூட்டான் பழம் மலேசியா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் அதிகமாக கிடைக்குது. ரம்பூட்டான் அப்படிங்கிற மலாய் வார்த்தைக்கு முடின்னு பொருள். அந்த பெயருக்கு தகுந்த மாதிரியே ரம்பூட்டானோட வெளிப்புறம் முடி மாதிரி தான் இருக்கும். சிவப்பு, பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்தில் கடினமான வெளித்தோலை கொண்ட ரம்பூட்டான் பழத்தோட உள்பகுதி ஒரு கால்ஃப் பந்து அளவில் மெழுகு மாதிரி இருக்கும். ரொம்ப சுவையான இந்த பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி, வைட்டமின் சி, காப்பர், நார் சத்து, இப்படி பலவிதமான சத்துக்கள் இருக்குது. ஆனால் இந்த பழத்தோட விதை அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதில் விஷத்தன்மையுள்ள சில வேதிப்பொருட்கள் இருக்குது. அதனால அந்த விதைகளை சாப்பிட்டா பல மோசமான விளைவுகளை சந்திக்க தயாராக இருக்கணும். இதே மாதிரி ரம்பூட்டான் பழம் நல்லா பழுத்துட்டா அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை பொருள் ஆல்கஹாலாக மாறிடும். இதுவும் மனிதர்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பஃபர் ஃபிஷ் பூமியோட ரொம்ப ஆபத்தான, அதே நேரத்தில் அதிகமான மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் பஃபர் ஃபிஷ். இந்த மீன் ஃபுகு ஃபிஷ் அப்படின்னு கூட அழைக்கப்படும். இந்த மீனோட தோல்லையும் கல்லீரல்லையும் மற்ற உள்ளுறுப்புகள்லையும் டெட்ரோடோடாக்சின் அப்படிங்கிற அதிக சக்தி வாய்ந்த விஷம் இருக்கும். இந்த விஷம் சைனைடை விட கிட்டத்தட்ட 1200 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. இருந்தாலும் ஜப்பான் மக்கள் இந்த மீனை விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த மீனை ஒரு உணவகத்தில் வச்சு விற்பனை செய்யணும்னா அந்த உணவகத்தில் உள்ள சமையல் கலைஞர் இந்த மீனை கையாளுறதுக்கு தனியாக பயிற்சி எடுக்கணும். அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய இந்த பயிற்சியில் அந்த மீனை எப்படி சுத்தம் செய்யணும், அதோட தோலை எப்படி உரிக்கணும்னு பலவிதமான விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தா ஒரு சான்றிதழ் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருக்கவங்க மட்டும்தான் பஃபர் ஃபிஷ்ஷை உணவாக தயார் செய்வாங்க. ஜப்பானில் ஃபுட் பாய்சன் ஆகிறதால இறந்து போகிறவங்களில் பாதி பேர் பஃபர் ஃபிஷ்ஷால் தான் இறக்குறாங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.